ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் திசிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா அந்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் பேசும் பொருளாக உள்ளாகி இருக்கிற ஒரு சட்டமன்ற தேர்தல் பற்றி தான். சட்டமன்ற தேர்தல் குறித்து என்ன நடவடிக்கை நடக்குது மற்றும் சட்டசபை தேர்தல் வந்து நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. அதை பற்றி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. போட்டிகள் வந்து நிலவிக்கிட்டே இருக்குது. எந்த கட்சி ஜெயிக்காது அப்படின்னு வந்து நிறைய போட்டிகள் நின்றுருக்கு. அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு மேலே வீடியோலையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெண்டிங் திசிஸ் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும், அடுத்து எதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவை வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட்டாக வந்து போடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தல் வந்து பணி வந்து நடைபெற்று தான் இருக்குது. சட்டமன்ற தேர்தல் எப்போயா வரும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு எதிர்பார்க்குற நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சட்டமன்ற தேர்தல் பணி வந்து நடக்க போகுது. அதனால் வந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து சென்னைக்கு வந்து துணை இராணுவ படையை வந்து வந்திருக்காங்க. நேற்று வந்து வந்திருக்காங்க. அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் மட்டும் இல்லை, தமிழகத்தோடு சேர்த்து 5 மாநிலங்களில் வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. அடுத்த மாதம் ஏப்ரல் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. எல்லாருக்கும் வந்து கன்ஃபார்மாக சொல்லலை, பட் ஆனால் அடுத்த மாதம் நடக்கும்பா ஏப்ரலில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேர்தல் தேதி வரும் 15ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படும். எலெக்ஷன் டேட்டை எப்போ அறிவிக்க போகிறாங்களாம்? வர மார்ச் 15ஆம் தேதியெலாம் நாங்கள் அறிவிச்சிரோம்ப்பா, எப்போ எலெக்ஷனுன்றதை அறிவிச்சிருவோம். ஸோ கவலைப்படாதீங்க எல்லோரும் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. குறிப்பாக ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. கன்ஃபார்மாக சொல்லலை, பட் இருந்தாலும் அடுத்த மாதம் 23ஆம் தேதி போல் நடக்கும் அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் அமலுக்கு வந்துவிடும். எப்போ தேர்தல் அறிவிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் வந்து தேர்தலோட விதிமுறைகள்லாம் நடத்தை விதிமுறைகள்லாம் அமல்படுத்திடுவாங்க. ஸோ அந்த கட்டுப்பாட்டுக்காக துணை இராணுவ படையினர் வந்து 5 மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்காக எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்திலேருந்து சிறப்பு ரயில் மூலயமா சென்னைக்கு வந்து பெரம்பூரில் வந்து நேற்று மதியம் அளவில் வந்து பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து 11 கம்பெனி வந்து இறங்கியிருக்காங்க. இதில் வந்து 6 கம்பெனி வந்து தமிழகத்திற்கும் 5 கம்பெனி வந்து கேரளாவிற்கு செல்வதாகவும் உள்ளார்கள். ஏன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து 100 பேர், அப்போது 1100 பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. இதில் வந்து 6 கம்பெனி பேர்னா 600 பேர் வந்து தமிழகத்திற்கும், மீதி வந்து 500 பேர் வந்து கேரளாவுக்கும் செல்லிருக்காங்க. சட்டமன்ற தேர்தல் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து தேதி அறிவித்ததுக்கப்புறம் மேலும் வந்து வருவாங்க, துணை இராணுவ படையினர்லேருந்து மேலும் ஆண்கள் வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த சட்டசபை தேர்தல் வந்து உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே ஒரு எப்படி சொல்கிறது, என்ன தான் நடக்க போகுது, அடுத்து என்ன தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி, யார் தான் ஆட்சிக்கு வருவா, யார் தான் ஆட்சிக்கு வந்து நல்லது பண்ணுவா அப்படின்னு எதிர்பார்க்குற நீங்களும் நாங்களும் சரி, எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம், யார் வருவா. ஆனால் அது யாருக்கும் தெரியாது. ஏன்னா யார் வருவான்னு கணிக்க கூட முடியாத அளவு ஒரு போட்டி போயிட்டுருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பெரிய கட்சி எது இருக்கோ அது 2 ஏதாவது ஒன்று தான் வரும். இப்போ வந்தால் எல்லாமே வந்து கூட்டணி சேர்ந்து பெரிய பெரிய கட்சிகளாக இருக்காங்க. ஸோ அதனால் யார் ஜெயிப்பாங்கன்றது வந்து நமக்கு அதனால் யூகிக்க கூட முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். நேற்று வந்து திமுக கூட்டணின்றது திமுக மாநாடு வந்து திருச்சியில் வந்து நடைபெற்றுச்சு. அதில் வந்து அவங்க பேசின விதத்துலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க வந்து தேர்தல் வந்து ரொம்ப மும்முரமாக இருக்குதுன்னு தெரியுது. மேலும் தாவேக்கா வந்து மகளிர் மன்ற விழாவில் வந்து
பல்வேறு அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கைகள்லாம் பார்க்கும்போது அவங்களும் ஒரு மும்முரமாக செயல்படுறாங்கன்னு தெரியுது. இந்த தமிழகத்தோட சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவு எப்போ நடக்குதோ இல்லையோ அடுத்த மாதம் நடந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ நடக்கும்போது மிகப்பெரிய ஒரு போட்டியாக அமையும் அப்படின்னு தாங்க சொல்லப்படுகிறது. மேலும் நிறைய சர்ச்சைகளும் நல்ல விமர்சனங்களும் வந்து நிறையா வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் வந்து காதில் வாங்கிக்காதீங்க. எது உண்மையான தகவலோ தேடி தேடி வந்து தெரிஞ்சுக்குங்க. உங்களோட முடிவு. ஏன்னா ஓட்டுன்றது ஒரு ஜனநாயக கடமை. ஸோ அதனால் உங்களுடைய ஓட்டை வந்து நீங்கள் யாருக்கு போடணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நான் சொல்கிறதோ மற்றவங்க சொல்கிறத கேட்டு முடிவு பண்ணாதீங்க. என்ன தகவலோ அதை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் தகவல் மட்டும்தான் சொல்கிறோம். உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு தோணுதோ உங்களோட முடிவு. உங்களுக்கு யார் சிறந்த தலைவன் என்று தோணுதோ அவங்கள வந்து தேர்ந்தெடுங்க. நல்ல முறையில் வந்து தேர்தலை வந்து நடத்தி கொடுப்போம். நம்மளோட உரிமையை வந்து நம்ம யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ அனைவரும் தேர்தலில் வந்து நம்மளோட முழு பங்களிப்பும் கொடுப்போம் நம்புகிறோம். ஸோ இது மாதிரி அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வரும் முக்கியமான தகவலோட. அதுவரை உங்களை வந்து விட தவமூர்த்தி. அடுத்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கனை அழுத்திடுங்க. மேலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள்